உத்தரப்பிரதேசில் இருக்கிற ஒரு அழகான சின்ன நகரம் தான் கக்கோரி. இது லக்னோல இருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இங்க தான் 22 வயசான மனோஜ் அப்படின்ற ஒரு நபர் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. இவருக்கு அம்மா இல்ல, அப்பாவும் 2 தம்பிகளும் தான். மனோஜ் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. இவரு டெலிவரி பாயா வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்படி இருக்கிறப்ப தான் வியாழக்கிழமை மார்ச் 21, 2025 நைட் ஒரு 8 மணிக்கு மனோஜ் வந்துட்டு டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டு இருந்தாரு. இதை வந்துட்டு அவங்க அப்பா பாக்குறாரு. பார்த்த உடனே அவர் மனோஜ் கிட்ட கேட்டிருக்காரு, என்னது இது நைட் 8 மணிக்கு இவ்வளோ டிப்டாப்பா கிளம்பிட்டு இருக்க, எங்கப்பா போற அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு மனோஜ் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்குப்பா, அந்த பார்ட்டியில கலந்துக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு நீங்க வெயிட் பண்ண வேணாம், நான் பார்ட்டிலே சாப்பிட்டுருவேன், அதனால நீங்களாம் சாப்பிட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. இப்படி ஒரு பார்ட்டிக்கு போகும்போது மனோஜோடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான ரோஹித் அப்படின்ற ஒரு நபரையும் கூப்பிட்டு போறாரு. ஆரம்பத்துல மனோஜ் வந்துட்டு ரோஹித்க்கு கால் பண்ணி நீயும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. ஆனா ரோஹித் வந்துட்டு வரல அப்படின்னு சொல்றாரு. ரோஹித் வந்துட்டு ஆரம்பத்துல எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, என்னால வர முடியாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனா மனோஜ் தான் கம்பல் பண்ணி கூட்டு போயிருக்காரு. ஒரு கட்டத்துல வேற வழி இல்லாம சரிவா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிட்டும் வராரு. ரோஹித் வீட்டுல இருந்து வெளில கிளம்பும்போது என்ன அப்படின்னு சொல்லி வீட்டுல இருக்கவங்க கேட்டிருக்காங்க. நான் மனோஜ் கூட ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போறேன், போயிட்டு 1 hourல ரிட்டர்ன் வந்துருவேன், சீக்கிரமாவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்த மனோஜோட பைக்ல ஏறி கிளம்புறாரு. இப்படி 2 பேருமே சேர்ந்து அன்னைக்கு பைக்ல கிளம்பி இருக்காங்க. 1 மணி நேரத்துல ரிட்டர்ன் வரேன் அப்படின்னு சொன்ன ரோஹித் வந்துட்டு ரிட்டர்ன் வரவே இல்லை. நைட்டு ரொம்ப நேரம் ஆகுது, 1 மணி நேரத்துல வரேன்னு சொன்னவன் ஏன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி இவங்க வீட்டில் இருக்கவங்களாம் இவருக்கு ஃபோன் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் இவர் ஃபோனை எடுக்கல. கக்கோரி கிராமத்திலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் மரகதாபாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்கு. இங்க 2 விதமான ரோடு இருக்கு. ஒரு ரோட்டை மக்கள் வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, இன்னொரு ரோட்டை அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. அங்கே ஆள் நடமாட்டமே இருக்காது. ரொம்பவும் கம்மியான மக்கள், அதுவும் எப்பயாவது 1-2 தடவை மட்டும்தான் அங்கே போவாங்க. இப்படி இருக்கிறப்ப ஆட்கள் அதிகமாக யூஸ் பண்ணாத அந்த ரோட்டுக்கு நைட் ஒரு 9:45க்கு சில பேர் வந்துட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க செல்போனுடைய டார்ச் லைட் அடிச்சு நடந்து போயிட்டு இருந்த அந்த சமயம் வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் தூரம் மட்டும் தான் வெளிச்சம் தெரிஞ்சிருக்கு. இப்படி இவங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் வெளிச்சத்துல ஏதோ ஒண்ணு கிடக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. என்னது இது அப்படின்னு சொல்லி இவங்களோட போன் டார்ச் லைட் இப்படி தூக்கி பாக்குறாங்க. இப்படி தூக்கி பார்த்தப்ப 2 பேர் வந்துட்டு ரோட்ல குப்புற கிடக்கிற மாதிரி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. உடனே இவங்க என்னது இது, யார் இந்த 2 பேர் இப்படி குப்புற படுத்து கிடக்கிறா, ஒருவேளை நல்லா குடிச்சிட்டு போதையில படுத்து கிடக்குறாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க 2 பேர்த்த அப்படியே விட்டு போறதுக்கு மனசுல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ரோட்டுக்கிட்டே வந்து விழுந்திருக்காங்க. பின்னாடி எதனாச்சும் வண்டி வந்துச்சு அப்படின்னு சொன்னா இவங்க மேலே ஏத்திரும், இதனால இவங்களுக்கு எதனாச்சும் பிரச்சனை வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்களை எழுப்பலாம், இல்லைன்னா ஓரமா போடலாம் அப்படின்ட்டு கிட்ட போறாங்க. கிட்ட போனப்பதான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவங்களை சுத்தி நிறைய ரத்தமா இருந்திருக்கு. ரொம்பவும் கொடூரமான முறையில ரத்த வெள்ளத்துல அவங்க 2 பேருமே இறந்து கிடக்குறாங்க. இதை பார்த்த உடனே இவங்களுக்கு என்ன தோணி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை இது ஆக்சிடென்டா இருக்குமோ, ஏற்கனவே இவங்க மேல எதனாச்சும் வண்டி ஏறி இருக்குமோ அப்படின்னு நினைச்சு உடனடியாக அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றாங்க. இப்ப மணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 இருக்கும். போலீஸ் ஆபீசர் அடுத்த கொஞ்ச நேரத்திலே வந்துட்டு அந்த இடத்துக்கு வராங்க. முதல்ல இவங்க 2 பேர்த்தையும் திருப்பி போடுறாங்க. இவங்களுக்கு உயிர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்றாங்க. செக் பண்ணதுல 2 பேருமே இறந்துட்டாங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. இவங்க 2 பேர் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க பாக்கெட்ல எதனாச்சும் வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்றாங்க. இப்படி செக் பண்ணதுல அவங்களோட பாக்கெட்ல பர்ஸ் இருந்தது. ஆனா 2 பேர்த்துக்கிட்டயுமே அவங்களோட மொபைல்ஸ் இல்ல. பர்ஸ் எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறாங்க, அதுல பணம்லாம் இருந்திருக்கு. ஆனா யார் அப்படின்ற டீட்டெயில் வந்துட்டு அதுல இல்ல. இப்ப எடுத்த உடனே போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரு சந்தேகம் வருது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேர்த்தோட மொபைலும் வந்துட்டு காணாம போயிருக்கு. ஆனா அந்த மொபைல் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல கிடைக்கல. எப்படி மொபைலே இல்லாம 2 பேரும் வெளியில வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இவங்க 2 பேர் யார் அப்படின்றது போலீஸ்க்கு தெரியணும். இவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சுட்டு இருந்த அந்த சமயத்துல தான் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த அந்த கும்பல்ல இருந்த ஒருத்தர், எனக்கு இவங்க 2 பேர்த்தையும் தெரியும், இவங்களோட பேர் வந்துட்டு மனோஜ் அப்புறம் ரோஹித், இவங்க 2 பேரும் கக்கோரி அப்படின்ற ஊரை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்க 2 பேர்த்தோட ஃபேமிலியும் கான்டாக்ட் பண்ணி இவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இவங்க 2 பேர்த்தோட சடலத்தையும் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஸ்டார்டிங்ல இது ஆக்சிடென்டா இல்ல கொலையா அப்படின்றதே தெரியல. ஃபர்ஸ்ட் நாம இது என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்துல எதனாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குதா, எதனாச்சும் க்ளூ கிடைக்குதா அப்படின்னு பாக்குறாங்க. இப்படி பார்த்தப்ப இவங்க 2 பேரும் இப்படி இறந்து கிடந்த அந்த இடத்துக்கு கொஞ்சம் பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைக் வந்துட்டு ஸ்டாண்ட் போட்டு நிறுத்தி வச்சிருந்திருக்கு. இந்த பைக் யாரோடையது அப்படின்னு சொல்லி அந்த நம்பர் பிளேட்டை வச்சு செக் பண்ணி பார்த்தப்ப இந்த பைக் வந்துட்டு மனோஜோடையது அப்படின்னு தெரியுது. இந்த இடத்துல பைக் ஸ்டாண்ட் போட்டு நிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இது ஒரு ரோடு போயிட்டே இருந்திருக்கலாம். ஆனா பர்பஸா ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த இடத்துக்கு எதனால இவங்க 2 பேரும் வந்து நிக்கணும்? வண்டி ஸ்டாண்ட் போட்டு அழகா நின்றுட்டு இருக்கு. அந்த வண்டிக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இதை
இதை வச்சு பாக்குறப்ப இவங்க ரெண்டு பேரும் வண்டியில வந்துட்டு இருந்தப்ப ஆக்சிடென்ட் ஆகல அப்படின்றது கன்ஃபார்மா தெரியுது. போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லார்த்திட்டையுமே விசாரிச்சதுல மனோஜோட அப்பா வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட பையன் வீட்டுல வந்துட்டு ரொம்ப நார்மலா தான் உட்காந்துட்டு இருந்தான், வழக்கமா பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். திடீர்னு அவனுக்கு ஒரு போன் வந்தது. போன் வந்ததுக்கு அப்புறம் தான் 8 மணிக்கு மேல டக்குன்னு ரெடி ஆயிட்டு கிளம்பினான். என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பர்த்டே பார்ட்டி இருக்கு, நான் வெளில போறேன் அப்படின்னு சொன்னான். அப்ப பர்த்டே பார்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி அவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா முன்னாடியே நிதானமா கிளம்பியிருப்பான். எனக்கு என்னமோ இந்த இடத்துல சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை மனோஜ் வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட நான் பார்ட்டிக்கு போறேன் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி போலீஸ் யோசிச்சாங்க. இவங்க ரெண்டு பேர் இறந்து கிடந்த அந்த இடத்துக்கு பக்கத்துல எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மொபைல் போன் இல்ல. அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்த்தோட மொபைல் போன் எங்க போச்சு? ஒருவேளை கொலைகாரன் வந்துட்டு இவங்களோட மொபைல் போனை எடுத்துட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கொலையை பண்ணிருப்பானோ? அப்படி அந்த மொபைல் போன்ல என்னதான் இருக்கு? இது ஒருவேளை திருடனுங்களோட வேலையை கூட இருந்திருக்கலாம். ஆனா பர்சல் இருக்கிற பணம் அத்தனையுமே அப்படி இருந்திருக்கு. இந்த மொபைல் போன் மட்டும்தான் காணும். மொத்தத்துல என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கொலைகாரன் வந்துட்டு பிளான் பண்ணி இவங்க ரெண்டு பேர்த்தையும் இந்த இடத்துக்கு வர வச்சு அதுக்கப்புறமா இவங்கள கொலை பண்ணிட்டு அவங்களோட மொபைலை எடுத்துட்டு போயிருக்கணும். அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் விசாரிச்சப்ப மனோஜ் தான் வந்துட்டு அந்த பைக்கை ஓட்டி இருக்காரு அப்படின்னு தெரியுது. அதுவும் பர்த்டே பார்ட்டிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா அந்த பைக் ஓட்டிட்டு போயிருக்காரு. இதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு மனோஜோட ஃப்ரெண்ட் சர்க்கிள், ஃபேமிலி எல்லாத்தையுமே விசாரிக்கிறாங்க. யாருக்காச்சும் அந்த டைம்ல பர்த்டே பார்ட்டி இருந்ததா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இப்படி விசாரிச்சதுல மனோஜோட ஃப்ரெண்ட்ஸுங்க யாருக்குமே வந்துட்டு அன்னைக்கு பர்த்டே இல்லை அப்படின்னு தெரியுது. அதே மாதிரி ரோஹிட்டோட ஃபேமிலி அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்னு அவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. அங்கேயுமே யாருக்குமே பர்த்டே இல்லை. மனோஜ் எதுக்காக போய் சொல்லிட்டு இவ்வளவு வேகமா அன்னைக்கு கிளம்பணும்? இவங்களை யாரு கொலை பண்ணா, எதுக்காக கொலை பண்ணா, அப்படி கொலை பண்ண அந்த நபருக்கு இவங்க கிட்ட இருந்து என்னதான் வேணும்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு திஸ் பார்ட். ரோஹித் அப்புறமா மனோஜ் இவங்க ரெண்டு பேருமே இறந்து கிடந்த அந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு மனுஷனுடைய விரல் ஒன்று கிடைச்சிருக்கு. ஒருவேளை இந்த விரல் வந்துட்டு ரோஹித் இல்ல மனோஜ் தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறாங்க. அவங்களோட விரல் எல்லாமே அப்படியே இருக்கு. இதையெல்லாம் வச்சு பாக்குறப்ப ஒருவேளை இந்த விரல் வந்துட்டு கொலைகாரனோட தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. கொலை பண்ண வந்த அந்த டைம்ல எதனாச்சும் பிரச்சனை நடந்திருக்கலாம். அந்த பிரச்சனையில தவறுதலா வந்துட்டு அந்த கொலைகாரன் அவனுடைய விரலை அறுத்துக்கிட்டு இருந்திருக்கலாம். இந்த விரல் அதுவா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் சொன்னாங்க. இதனால இந்த விரலை போலீஸ் ஆபீசர்ஸ் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் விசாரிச்ச வரைக்கும் அந்த கொலைகாரனை பத்தி எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல. அவங்களோட போன்ல ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதனால தான் கொண்டு போயிருப்பாங்க அப்படின்ற கோணத்துல போலீஸ் விசாரிச்சாங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு இவங்க ரெண்டு பேர்த்தோட நம்பரை வச்சு கடைசியா யார் யாரெல்லாம் உங்களுக்கு கால் பண்ணிருக்கா அப்படின்ற எல்லா கால் ஹிஸ்டரியுமே எடுக்கிறாங்க. இது கூடவே இவங்க ரெண்டு பேரும் சடலமா கிடைச்ச அந்த இடத்துக்கு பக்கத்துல எதனாச்சும் சிசிடிவி கேமராஸ்லாம் இருக்கா, இவங்க வந்த வழியில எத்தனை கடை இருக்கு, அங்க எதனாச்சும் கேமரா இருக்கா அப்படின்ற எல்லாத்தையுமே சர்ச் பண்ணாங்க. இப்படி போயிட்டு இருந்த இந்த சமயத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்தோட பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டும் வருது. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேருத்தையுமே ஒரு கத்தியால தான் மாத்தி மாத்தி குத்தி இருக்காங்க அப்படின்னு தெரியுது. இதுல மனோஜோட உடம்புல மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கத்தி குத்து இருக்கு. சொல்ல போனா இவன் செத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி ரொம்ப ஆழமா குத்தன மாதிரி இருந்திருக்கு. இதுல ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனோஜ் இறந்து போனதுக்கு அப்புறமும் அந்த நபர் வந்துட்டு மனோஜை மாத்தி மாத்தி குத்திக்கிட்டே இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே ரோஹித் பக்கம் வந்தீங்க அப்படின்னு சொன்னா ரோஹித்துக்கு அவ்வளோ கத்தி குத்தலாம் கிடையாது. ரொம்ப நார்மலா இவன் செத்தா போதும் அப்படின்ற அளவுக்கு மட்டும்தான் குத்தி இருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொலைகாரனுடைய முக்கியமான டார்கெட் மனோஜ் தான். இவ்வளவு கொடூரமா செத்ததுக்கு அப்புறமும் குத்தி இருக்கான் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு பயங்கரமான பகை வந்துட்டு மனோஜ் கிட்ட இருக்கு. ஆனா மனோஜை பத்தி விசாரிச்சப்ப மனோஜுக்கு எதிரிங்க அப்படின்னு சொல்லி யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுல ஒரு விஷயத்த நம்ம இந்த கேஸோட ஸ்டார்டிங்லேயே பார்த்திருப்போம். மனோஜ் தான் வந்துட்டு ரோஹித்தை வலுக்கட்டாயப்படுத்தி கூட்டு போயிருப்பாரு. இது கம்ப்ளீட்டா மனோஜுக்கு போடப்பட்ட ஸ்கெட்ச். கூட ரோஹிட்டும் வந்ததுனால அநியாயமா வந்துட்டு இறந்து போயிட்டாரு. இதனால போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மனோஜை கான்சென்ட்ரேட் பண்ணி அவரை சுத்தி தான் வந்துட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மனோஜோட ஃபேமிலி கிட்ட விசாரிச்சப்ப மனோஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 தம்பிங்க இருக்காங்க. அவங்க அப்பா வந்துட்டு ஒரு விவசாயி. அவரோட சம்பளத்தை மட்டும் வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டாங்க. இந்த குடும்ப கஷ்டத்தினால மனோஜ் வந்துட்டு அவருக்கு கிடைக்கிற எல்லா வேலையுமே அவர் பார்த்துட்டு இருந்தாரு. ரெஸ்டாரண்ட்ல வெயிட்டரா இருக்கிறது, பார் அட்டெண்டரா இருக்கிறது, ஃப்ரீ டைம்ல வந்துட்டு ஃபுட் டெலிவரி பண்றது அப்படின்னு சொல்லி கிடைச்ச எல்லா வேலையும் பண்றாரு. மனோஜுக்கு வந்துட்டு 22 வயசு ஆகுது. இவரோட ஏஜுக்கு இவர் படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருந்திருக்கணும். அப்படி இன்னொரு பக்கம் ரோஹிட்டை பத்தி விசாரிக்கிறாங்க. ரோஹிட்டுக்கு அண்ணா, தம்பி, தங்கச்சி அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு இவரோட சேர்த்து 4 பேர். இவங்க வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நல்லா படிச்சு கவர்மெண்ட் எக்ஸாம்ல பிளேஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிட்டு இருக்காரு. இதுபடி இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு ரயில்வே எக்ஸாம் எழுதுறாரு. அந்த ரயில்வே எக்ஸாம்ல பாஸும் பண்றாரு. இதனால ரோஹித்தோட குடும்பத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்மளோட பையன் வந்துட்டு பெரிய இடத்துக்கு போக போறான் அப்படின்னு சொல்லி கற்பனை கண்டுட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேர்த்தோட வாழ்க்கையுமே வந்து
பாத்தீங்கன்னா ரொம்பவே நார்மலா எல்லாத்தோட வாழ்க்கை மாதிரி நார்மலா தான் இருக்கு. இவங்களுக்கு எதிரிங்க அப்படின்னு சொல்லி யாருமே கிடையாது. இப்போ இந்த கேஸை எந்த பக்கத்துல இருந்து கொண்டு போறது அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே முழிச்சிட்டு இருந்தாங்க. இப்பதான் மனோஜோட கால் ஹிஸ்டரி எல்லாத்தையுமே எடுத்து சர்ச் பண்றாங்க. இப்படி செக் பண்ணதுல போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரு முக்கியமான க்ளூ ஒன்று கிடைக்குது. சம்பவம் நடந்த அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவரோட செல்போனுக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பர்ல இருந்து மட்டும் மொத்தம் 35 கால்ஸ் வந்திருக்கு. யார் இது இத்தனை தடவை மனோஜுக்கு கால் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கா, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸர் அந்த நம்பருக்கு சொந்தக்காரங்க யார் அப்படின்னு சொல்லி ட்ரேஸ் பண்ணி பார்க்கறாங்க. இப்படி ட்ரேஸ் பண்ணி பார்த்ததுல அந்த நபருடைய பேர் வந்துட்டு முகமது அப்படின்னு தெரியுது. யார் இந்த முகமது? முகமதுக்கும் இந்த கொலைக்கும் என்ன சம்பந்தம்? போலீஸ் ஆஃபீஸர்ஸ் யார் இந்த முகமது அப்படின்னு சொல்லி பல கோணத்துல விசாரிச்சாங்க. ஆனா முகமது யாருன்னு சொல்லி தெரியவே இல்லை. இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு மனோஜோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ரோஹித்தோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையுமே போயிட்டு உங்களுக்கு முகமது அப்படின்ற பேர்ல யாராச்சும் தெரியுமா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அவங்கலாம் வந்துட்டு இல்ல அந்த மாதிரி பேர்ல எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்னு சொல்லி யாருமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சமயம் தான் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு மனோஜ் கிட்ட 2 சிம் இருக்கிறது தெரியுது. அந்த இன்னொரு சிம்மோடைய நம்பரை வாங்கி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் செக் பண்ணி பார்க்கறாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு தெரியுது. மனோஜ் கிட்ட இருந்த அந்த இன்னொரு சிம் கார்டோட நம்பரும் வந்து பாத்தீங்கன்னா முகமது அப்படின்ற ஒருத்தருடைய பேர்ல தான் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. இவர்கிட்ட இருக்கக்கூடிய சிம்மு வந்து பாத்தீங்கன்னா முகமது அப்படின்ற பேர்ல இருக்கு. இவருக்கு கால் வந்த அந்த சிம்மு வந்து பாத்தீங்கன்னா முகமது அப்படின்றவருடைய பேர்ல இருக்கு. போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இது ஒரு முக்கியமான எவிடன்ஸ் ஆப்படுது. இந்த சிம்ல ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு. பொதுவாகவே நம்ம ஒரு சிம் கார்டு வாங்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளோட எல்லா டீடைல்ஸும் கொடுத்து தான் அந்த சிம்மையை நம்ம வாங்க முடியும். இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த சிம் கார்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த நபருடைய டீடைல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கறாங்க. இப்போதான் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு விஷயம் புரியுது. இந்த சிம் கார்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரேண்டமான சில டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து வாங்கியிருக்காங்க. அது ரெண்டுமே வந்துட்டு ஃபேக் சிம்ஸ். இதெல்லாம் வச்சு பார்க்கறப்ப முகமது அப்படின்ற அந்த பேரு கூட வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்கா தான் இருந்திருக்கணும். ஏதோ ரேண்டமா ஒரு பேர் வைக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த மாதிரியான ஒரு பேர் வச்சிருந்திருக்கணும். அப்படின்னா முகமது அப்படின்ற ஒரு நபரே கிடையாது. இப்போ ஃபேக் சிம் யூஸ் பண்ணுற அளவுக்கு மனோஜுக்கு வந்துட்டு என்ன தேவை இருந்தது? யாரு கூட பேசுறது சீக்கிரட்டாக இருக்கணும்னு இவர் நினைச்சாரு. எவ்வளவு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இந்த சிம்மை பற்றின வேறு எந்த டீட்டெயிலுமே தெரியல. அடுத்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு மனோஜோட வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள மறுபடியும் போயிட்டு விசாரிக்கிறாங்க. எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா மனோஜ் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப சுறுசுறுப்பான பையன், எப்பயுமே வந்துட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பான், எல்லாத்துக்கிட்டையுமே ரொம்ப ப்ளசண்ட்டாக பேசிகிட்டு இருப்பான், அவ்வளோ பாசிட்டிவிட்டி அவனை பார்க்கும்போது வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்த சமயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க 2 பேர் புதுசாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. மனோஜ் வந்துட்டு ஒரு பொண்ணை ரொம்ப உயிருக்கு உயிராக லவ் பண்ணிட்டு இருந்தான். சொல்ல போனால் மனோஜ் வந்துட்டு அந்த பொண்ணை வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கான். எங்க எல்லாத்துக்கிட்டையுமே வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருக்கான். நாங்கள் எல்லாருமே அந்த பொண்ணுகிட்ட பேசியிருக்கோம். மனோஜ் வந்துட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து இருக்கிறத விட இன்னுமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான், எப்பயுமே சிரிச்சுட்டு தான் இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. இப்படியே போயிட்டு இருந்த ஒரு சமயத்துல தான் திடீர்னு மனோஜ் வந்துட்டு ஒரு நாள் அழுதுகிட்டே வீட்டுக்கு வரதை நாங்க பார்த்தோம். அப்பல இருந்து கொஞ்ச நாளைக்கு மனோஜ் வந்துட்டு வீட்டை விட்டே வெளியில வர கிடையாது, வீட்டுக்குள்ளே தான் இருந்தாரு. யார்கிட்டயுமே பேசக்கூட அவர் விருப்பப்படல. என்னாச்சுன்னு சொல்லி டீட்டெயில் கேட்கிறப்பதான் இவர் உயிருக்கு உயிரா லவ் பண்ண அந்த பொண்ணு வந்துட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிடுச்சு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சது. இவங்க 2 பேரும் பழகினதை பார்த்தப்ப இவங்க 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாருமே நினைச்சோம். ஆனா அந்த மாதிரி நடக்கல. மனோஜ் அந்த சமயம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா வேலைக்கு போக கிடையாது. வேலைக்கு போகாத ஒருத்தனுக்கு எப்படி நம்மளோட பொண்ணை தரது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட வீட்டுல இருக்கிறவங்களாம் சேர்ந்து இன்னொரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. எப்ப அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சோ அப்பையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா மனோஜ் ரொம்பவே அமைதியாயிடுறாரு. யார்கிட்டயுமே அவரு சரியா பேசுறதில்ல அப்படின்னு இவங்களாம் சொல்றாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ்லாம் ஸ்ட்ரெயிட்டா மனோஜோட அப்பா கிட்ட போயிட்டு பேசுறாங்க. இவ்வளவு தூரம் நாங்க விசாரிச்சோம், இந்த லவ் மேட்டரை பத்தி நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அவன் விருப்பப்பட்டான், அந்த பொண்ணு வந்துச்சு, கடைசியில் அந்த பொண்ணு அவங்க வீட்டிலே கல்யாணம் பண்ணி தந்துட்டாங்க, நம்ம என்ன பண்ண முடியும், கொலை நடந்ததுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லாம விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இருந்தாலும் போலீஸ் ஆபீசர்ஸ் மனோஜோட அப்பா கிட்ட போயிட்டு அந்த பொண்ணுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுபடி அந்த பொண்ணுடைய பேர் அங்கிதா அப்படின்னு தெரியுது. இப்பதான் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இன்னொரு க்ளூ ஒன்று கிடைக்குது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனோஜ் கிட்ட இருந்த ஃபேக் சிம் இல்லாம அவர் நார்மலாவே எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடிய நார்மல் சிம்லயே ஒரே ஒரு நம்பர்ல இருந்து எக்கச்சக்கமான இன்கமிங் அவுட் கோயிங் கால்ஸ் எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருந்திருக்கு. அது யாருடைய நம்பர் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர் சர்ச் பண்ணி பாக்குறாங்க. இப்படி தேடி பார்த்ததுல அந்த நம்பர் வந்துட்டு அங்கிதாவோடது அப்படின்னு தெரியுது. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி மனோஜ் தான் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால மனோஜ் கிட்ட நிறைய பேசி இருந்திருக்கலாம். ஆனா இந்த போன் கால்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணமான ஒரு வருஷத்துக்கு அப்புறமும் வந்துட்டு இருந்திருக்கு. தினம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எக்கச்சக்கமான போன் கால்ஸ் பேசியிருக்காங்க கல்யாணம் ஆனதுக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறமும். அதுவும் இந்த மாதிரியான கால்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்ப வரைக்கும் கண்டினியூ ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் ஃபேக் சிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்மை வாங்குற வரைக்கும் கண்டினியூ ஆயிருக்கு. கரெக்டா இந்த ஃபேக் சிம்மை வாங்கினதுல இருந்து இவருடைய நார்மல் சிம்முக்கு இவங்களுடைய கால்ஸ் வந்துட்டு வர்றது கம்மியாகுது. அங்கிருந்து இவரோட நார்மல் நம்பருக்கு கால் வரல. இவரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நார்மல் நம்பர்ல இருந்து அவங்களுக்கு கால் பண்ணல. இதுல இருந்து போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபேக் சிம்மே ஏன் இவங்க 2 பேரும் பேசுறதுக்காக இருக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி இவங்களுடைய காதல் வந்துட்டு எப்படி ஸ்டாப் ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். அங்கேதான் மனோஜ் லவ் பண்ணிட்டு இருந்த இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே
எல்லாமே தெரிஞ்சது. அங்கீதாவோட வீட்டுல இருக்கிறவங்க யாருமே வந்துட்டு இதை ஒத்துக்கல. இவங்க எவ்வளவு முயற்சி பண்ணியிருக்காங்க, ஆனா யாருமே அவங்க பொண்ணு சொல்றதை கேட்கல. அங்கீதாவை இப்படியே விட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவ ஓடி போயிருவா அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுல இருக்கிறவங்க அவசரமா இவங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்தாங்க. இதனால ஜூன் 2021 வந்து பாத்தீங்கன்னா இவங்க அப்பா அவங்களுக்கு அவசரமா மகேந்திரகுமார் அப்படின்ற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இந்த மகேந்திரகுமாருக்கு 28 வயசாகுது. இவர் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள். இவர் 2018 பேட்ச்ல கான்ஸ்டபிளா ஜாயின் பண்றாரு. இவரோட ஒர்க்லாம் வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ்ல தான் இருந்துச்சு. இவர் அங்கிருந்து இவரோட ஊருக்கு அடிக்கடி வந்து இவங்களை பார்த்துட்டு போயிட்டு இருந்திருக்காரு. ஏன்னா அவரோட ஒர்க் வந்து அப்படி எப்ப வீட்டுக்கு வருது அப்படின்னே தெரியாது, எப்ப வேணாலும் வேலை வரும். இதனால இவர் மேக்சிமம் டைம் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருப்பாரு. வேற யாராச்சும் வந்ததுக்கு அப்புறம் மாத்தி விட்டுட்டு தான் இவர் வீட்டுக்கு போவாரு. இவங்களோட அக்கம் பக்கத்துல இருந்தவங்களாம் இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் ஆன அந்த சமயத்துல ரொம்பவே சந்தோஷமா இருந்ததா தான் சொல்றாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் மகேந்திரகுமாரை பத்தி விசாரிச்சப்ப அவர் வீட்டுல அதிகமா இருக்கவே மாட்டார் அப்படின்னு பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்ச் 21, 2025, அதாவது மனோஜ் ரோஹித் இறந்து போன அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட ஹஸ்பண்டான மகேந்திரகுமாருக்கு வந்துட்டு டியூட்டி முடிகிற டைம், டியூட்டி முடிச்சுட்டு அப்போ அவர் வந்துட்டு அந்த ஊர்ல தான் இருந்திருக்காரு. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸோட சந்தேகம் எல்லாம் யார் மேல அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கீதா மேல. ஒருவேளை மனோஜோட கொலைக்கும் இதுக்கும் எதனாச்சும் சம்பந்தம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்காக போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மகேந்திரகுமாரை விசாரிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. மகேந்திரகுமார்கிட்ட போயிட்டு பேசுறாங்க. இது வரைக்குமே போலீஸ் ஆபீசருக்கு மகேந்திரகுமார் மேல சந்தேகம் வரல. ஆனா ஃபேஸ் டு ஃபேஸ் அவரை பார்த்து விசாரிக்கும் போது போலீஸ்க்கு அவர் மேல ஒரு சந்தேகம் வந்துச்சு. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எதுக்காக இவரை கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஒய்ஃபுக்கும் இந்த மாதிரி மனோஜுக்கும் வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா, அவங்க சமீபமாக எப்படி நடந்துக்கிட்டாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை கேட்கறதுக்காக தான் கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் இந்த மகேந்திரகுமார் வந்துட்டு முழிச்சது பேசினது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சரியா படல. இப்படி போயிட்டு இருந்த இந்த சமயத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த கேஸே மாத்திர மாதிரியான இன்னொரு விஷயத்த நோட் பண்ணாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரகுமாரோட கையில் வந்துட்டு பேண்டேஜ் போட்டிருந்தாரு. என்ன பேண்டேஜ் இது, ஏன் இந்த மாதிரி கையில் போட்டிருக்கீங்க, இது அடிபட்டுச்சா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மகேந்திரகுமார் என்ன சொல்றது அப்படின்னு தெரியாம ஆமா அந்த மாதிரி அடிபட்டுருச்சு விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சமாளிச்சிருக்காரு. இப்பதான் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு டக்குன்னு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இவங்க ரெண்டு பேர்த்தோட சடலம் கிடைச்ச அந்த இடத்துக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நபருடைய விரல் ஒண்ணு கிடைச்சது. அது கண்டிப்பா கொலைகாரனுடைய விரலா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சு வச்சிருந்தாங்க. ஒருவேளை அது ஏன் இதுவா இருக்க கூடாது அப்படின்ற டவுட்ல எங்க உங்களோட பேண்டேஜ் பிரிங்க, எவ்வளவு காயம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு மகேந்திரகுமார் வந்துட்டு இல்ல பேண்டேஜ் எல்லாம் பிரிக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சமாளிச்சிருக்காரு. ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ் விடவே இல்ல சார் நீங்க கழட்டுங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல வேற வழி இல்லாம ஒரு பேண்டேஜை கழட்ட போறாரு. போலீஸ் ஆபீசரே சேர்த்து அவரோட பேண்டேஜை கழட்டி விடுறாங்க. இதுக்கப்புறம் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது. அவரு பேண்டேஜ் போட்டிருந்த அந்த கையில அவருடைய ஒரு விரல் வந்து பாத்தீங்கன்னா காணாம போயிருக்கு. அப்படின்னா அந்த ஒரு விரல் ஏன் இந்த விரல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக போலீஸ் ஆபீசர்ஸ் இவரையும் அந்த விரலையும் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புறாங்க. இப்போ இவரை வச்சு இந்த விரலை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கறாங்க. இப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல இந்த விரல் வந்துட்டு இவரோட தான் சொல்லி கன்ஃபார்ம் ஆகுது. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு 80 to 90% தெரிஞ்சிருச்சு இவர் தான் கொலைகாரன் அப்படின்னு. அப்படியே இவர் அந்த கொலையை பண்ணல அப்படின்னு சொல்லி இருந்தாலும் அந்த இடத்துக்கு உங்க விரல் எப்படி போச்சு அப்படின்ற கேள்வி வரும். இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் மகேந்திரகுமார் கிட்ட போயிட்டு உட்காந்து நீங்க மாட்டிக்கிட்டீங்க, இதுக்கு மேல உங்களால தப்பிக்க முடியாது, மரியாதை என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா மகேந்திரகுமார் வந்துட்டு ஒரு வார்த்தை பேசாம அப்படியே அமைதியாவே இருந்திருக்கான். இவன் தான் கொலைகாரன் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காக போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு சிசிடிவி கேமராஸ் எல்லாத்தையுமே சர்ச் பண்ணாங்க. இப்படி சர்ச் பண்ணப்ப மகேந்திரகுமார் வந்துட்டு அந்த சமயம் அந்த ஆள் நடமாட்டம் இல்லாத ரோட்ல தான் போயிருக்கான் அப்படின்றது 100% தெரியுது. எவ்வளவோ ட்ரை பண்ணி விசாரிக்கிறாங்க, மகேந்திரகுமார் வந்துட்டு வாயை திறக்கல. அதனால போலீஸ் ஆபீசர்ஸ் அங்கீதாவை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல விசாரிச்சப்ப மனோஜோட கொலைக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க சொன்னாங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் ஆரம்பத்துல இருந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மனோஜ் அப்புறம் அங்கீதா இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சாங்க. ஸ்டார்டிங்ல இவங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு காதலா மாறி இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரா காதலிச்சிருக்காங்க. வெளியெல்லாம் போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருது, நிறைய நேரம் போன்ல பேசுறது, இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்திருக்கு. இப்படி போயிட்டு இருந்தப்பதான் ஒரு நாள் வழக்கம் போல இவங்க ரெண்டு பேருமே வெளியில போயிட்டு மீட் பண்ணலாம் அப்படின்னு போயிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்ட இந்த சமயத்துல வந்துட்டு அங்கீதாவுடைய அப்பாவும் இவங்கள பாத்துறாரு. இதனால அவங்க அப்பாவுக்கு இந்த லவ் மேட்டர் தெரிஞ்சிருது. வேலைக்கே போகாம இருக்கான், அவனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி தருது அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த மகேந்திரகுமாருக்கு கல்யாணம் பண்ணி தந்துடுறாரு. ஒரு கட்டத்துல இதே மாதிரி பிளாக்மெயில் பண்ணி மகேந்திரகுமாருக்கு கல்யாணம் பண்ணி தந்துடுறாங்க. ஆனா மகேந்திரகுமாருக்கு
மகேந்திரனுக்கு இதுக்கு முன்னாடி அங்கிதா வந்துட்டு ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற விஷயம் எதுவுமே தெரியாது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அங்கிதா வந்து பாத்தீங்கன்னா மகேந்திரகுமாரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்க அவங்களோட அம்மா அப்பா எல்லாருமே இருக்காங்க. ஆனா இவர் மட்டும் டியூட்டி இருக்குது அப்படின்றதுனால அடிக்கடி ஸ்டேஷனுக்கு வெளியூருக்கு போயிட்டு வருவாரு. இந்த சமயம் மகேந்திரனுடைய அம்மா அப்பா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் நம்மளை விட்டு தனியா இருக்கட்டும், அவங்க இப்பதான் கல்யாணம் பண்ணிருக்காங்க, சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருக்கு மட்டும் தனியா ஒரு வீடு பார்த்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருந்தது. எப்போ வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்யாணமாகி 1 வருஷம் வரைக்கும். மகேந்திரகுமார் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு மாசத்துக்கு 4 தடவை 5 தடவை அப்படிதான் வருவார். இப்படி வர்றப்பெல்லாம் இவர் அங்கிதாவுடைய நடவடிக்கையில நிறைய மாற்றங்களை பார்த்திருக்காரு. ஃபர்ஸ்ட் எல்லாம் அங்கிதா வந்து பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. மகேந்திரகுமார் வந்துட்டு வெளியில போயிருந்தாரு அப்படின்னு சொன்னா, எப்ப வீட்டுக்கு வருவீங்க, லீவ் எப்ப கிடைக்கும், அந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த 1 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவர் போலீஸ் ஸ்டேஷன்ல டியூட்டி பார்த்துட்டு இருக்க அந்த சமயத்துல இவருக்கு ஒரு கால் கூட வராம இருந்திருக்கு. மாறா மகேந்திரன் வந்துட்டு அங்கிதாவுக்கு கால் பண்ண அந்த கால் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வெயிட்டிங்லேயே இருக்கும். மேற்கொண்டு அவர் கொஞ்சம் ஆள் மாற்றி விட்டு வீட்டுக்கு வந்து வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா கூட அந்த சமயமும் அங்கிதா வந்துட்டு அடிக்கடி வெளியில் போய் தனியாக நின்று ஃபோன் பேசிகிட்டே இருக்கிறத பார்த்துருக்காரு. இதெல்லாம் பார்த்து இவருக்கு வந்துட்டு பயங்கரமாக டவுட் வருது. இங்கே ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி இவருக்கு தோணுது. என்ன இந்த மாதிரி யாரு கூட பேசிக்கிட்டே இருக்கேன், கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறேன் அப்படின்னு கேட்டதுக்கு, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் மாற்றி சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் இவர் மறுபடியும் டியூட்டிக்கே போயிடுறாரு. டியூட்டியிலிருந்து ஒரு தடவை கால் பண்ணியிருந்திருக்காரு. அங்கிதாவோட போன் வந்துட்டு வெயிட்டிங்ல இருந்திருக்கு. உடனே இவரு அவங்களுடைய அம்மா அப்பாவுக்கு எதனாச்சும் கால் பண்ணி பேசிட்டு இருப்பாளோ அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றதுக்காக அங்கிதாவுடைய அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி பார்த்திருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்துட்டு ரிங் போயிருக்கு. அப்ப யார்கிட்ட தான் அங்கிதா பேசிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போனை கட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ரொம்ப நேரம் கழிச்சு அங்கிதா கிட்ட இருந்தே மகேந்திரனுக்கு கால் வந்திருக்கு. நீ யார் கூட பேசிட்டு இருந்த, இவ்வளவு மணி நேரம் வெயிட்டிங்ல இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் கேட்டிருக்காரு. அதுக்கு அங்கிதா வந்துட்டு நான் வந்து என்னோட அம்மா கூட தான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி போய் சொல்லியிருக்காங்க. இதை வந்துட்டு மகேந்திரகுமார் கண்டுபிடிக்கிறாரு. இது அவருக்கு பயங்கர கடுப்பா இருந்திருக்கு. இப்போ மகேந்திரகுமார் வந்துட்டு அங்கிதாவோட போன் எடுத்து அவ யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்றாரு. இதனால அங்கிதா வந்துட்டு செல்போனை விட்டுட்டு வெளியில போறப்ப பாத்ரூம் போறப்பெல்லாம் அந்த மொபைல் எடுத்து வச்சு பார்த்திருக்காரு. ஆனா அந்த மொபைலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருக்கு. அதனால இவரால ஓபன் பண்ண முடியல. இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்ச இவரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரெஃபர் பண்றாரு. அதுல இவருடைய ஒரு ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா சைபர் கிரைம்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவர்கிட்ட அங்கிதாவுடைய போன் நம்பர் கொடுத்து இதோட கால் ஹிஸ்டரி வந்துட்டு எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காரு. சரி ஃப்ரெண்டு ஒரு ஹெல்ப்பாக கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டை எடுத்து தந்திருக்காரு. அந்த லிஸ்ட்டில் இருந்த முக்காவாசி கால்ஸ், அதாவது மொத்த காலமே வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ்குமாருக்கு தான் பேசியிருக்காங்க. இந்த கால் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டு இவர் ஸ்ட்ரெயிட்டாக அங்கிதா கிட்ட போயிட்டு மரியாதையை சொல்லி யார்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, நான் என்னோட வீட்டில் தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த கால் ஹிஸ்ட்ரி எடுத்து காமிச்சு, நீ தினைக்கும் மனோஜ்குமார் அப்படின்ற ஒருத்தன் கூட பேசிட்டு இருக்க, இதுக்கு மேலே பொய் சொல்லாத, மரியாதை கேட்டுரும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக திட்டிருக்காரு. இதுக்கப்புறமா அங்கிதா வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்றாங்க. நான் வந்து ஸ்கூல் டைம்ல இருந்தே மனோஜ் அப்படின்ற ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பையனை உயிருக்கு உயிராக காதலிச்சேன். எங்க வீட்டில் அதை சேர்த்து வைக்கல. ஆனா உங்க கூட கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இதுக்கு மேல இதை கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி செல்போன் நம்பரை நான் மாத்திட்டேன். அதுக்கப்புறம் நான் அந்த பக்கமே போறது கிடையாது. உங்களுக்காக நான் சின்சியரா வந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்படியே கல்யாணமாகி 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷத்துக்கு அப்புறமா நான் ஒரு கண்காட்சிக்காக போயிருந்தேன். அந்த கண்காட்சியில மனோஜும் வந்திருந்தான். ரொம்ப நாள் கழிச்சு நாங்க 2 பேருமே அங்கதான் பார்த்துக்கிட்ட அந்த சமயத்துல நிறைய விஷயங்கள் வந்துட்டு நாங்க பேசணும். அப்ப மனோஜ் வந்துட்டு என்கிட்ட நீ நம்பர்லாம் மாத்திட்டியா, அவனோட புது நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டான். எனக்கும் புது நம்பரை நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்ல மனசு வரல. அதனால என்னுடைய புது நம்பரை நான் அவனுக்கு தந்தேன். பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு எதுவுமே தோணல. ஆனா பார்த்ததுக்கு அப்புறம் என்னோட மனசு வந்து பாத்தீங்கன்னா மனோஜை பத்தி நினைச்சிட்டு இருந்தது. நான் மறுபடியும் மனோஜை லவ் பண்ண ஆரம்பிச்சேன். அவங்க கூட தான் டெய்லி பேசிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி அங்கிதா சொல்றாங்க. இந்த விஷயத்தை கேட்ட உடனே மகேந்திரனுக்கு பயங்கரமா கோவம் வந்திருக்கு. பயங்கரமா சண்டை போட்டிருக்காரு. இதுக்கப்புறமா மகேந்திரகுமார் எதுவுமே பண்ண கிடையாது. 2 வீட்டுல இருக்கக்கூடிய ஃபேமிலி வந்துட்டு ஒரே இடத்துல கேதர் பண்றாரு. இப்படி அத்தனை பேரையும் ஒண்ணு கூட்டி உங்களோட பொண்ணு வந்து பாத்தீங்களா இந்த மாதிரியான ஒரு காரியத்தை பண்ணிருக்கா, நீங்க என்ன பண்ணலான் இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அந்த சமயம் அங்கிதா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், இதுக்கு மேல நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்கறாங்க. இதனால மகேந்திரன் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அங்கிதாவை அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. ஆனாலும் அங்கிதா வந்து பாத்தீங்கன்னா மாறவே இல்லை. மகேந்திரனுக்கு தெரியாம மனோஜ்குமார்கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க. மகேந்திரன் வந்துட்டு பலமுறை அங்கிதா மனோஜ்குமார் கூட தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. கூடவே வேற யாராச்சும் ஒரு நபர் வந்துட்டு அங்கிதாக்கு கால் பண்ணாலும் அந்த மனோஜ் தான் கால் பண்ணியிருக்கான் போல இருக்கு அப்படின்ற மாதிரியான சந்தேகமும் அவருக்கு வந்தது. இப்படி போயிட்டு இருந்த இந்த சமயத்துல அங்கிதா வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னென்ட் ஆயிருந்தாங்க. இவங்க 2 பேர்த்தோட வீட்டில் இருக்கவங்களும் பயங்கரமா சந்தோஷப்பட்டாங்க. ஆனா மகேந்திரனை தவிர. ஏன்னா மகேந்திரனுக்கு இந்த குழந்தை வந்துட்டு என்னுடையதா இல்ல மனோஜ்குமாரோடையதா அப்படின்ற சந்தேகம் இருந்தது. இதனால ஒரு சண்டையும் கூட வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு. அப்ப அங்கிதா வந்துட்டு இந்த குழந்தை உங்களுடையதான் அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா என்னதான் வந்துட்டு அங்கிதா விளக்கம் கொடுத்தாலும் மகேந்திரனால அதை ஏத்துக்க முடியல. இந்த ஒரு இன்சிடென்ட்னால மகேந்திரனால எந்த ஒரு வேலையுமே ஒழுங்கா பண்ண முடியல. அவர் ஸ்டேஷன்ல இருந்தாருமே அவரோட நினைப்பு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இதில் தான் இருந்திருக்கு. அவருக்கு எல்லா சமயமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நேரம் இவன் மனோஜ் கூட பேசிட்டு இருந்திருப்பாளோ அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கு.
இவருக்கு அங்கீதாவை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு. அங்கீதாவை விடுறதுக்கு இவருக்கு மனசு இல்லை. இப்போ மகேந்திரன் இந்த எல்லா பிரச்சனைக்குமே யாரு காரணம், என்ன காரணம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தப்ப அவருக்கு இந்த எல்லா பிரச்சனைக்குமே மனோஜ்குமார் தான் காரணம் அப்படின்ற மாதிரி தோணுது. இப்போ மகேந்திரன் வந்துட்டு மனோஜ்குமார் நம்ம வாழ்க்கையை விட்டு போனா மட்டும்தான் நம்மளால நிம்மதியா வாழ முடியும், அதனால மனோஜ்குமாருக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. இப்போ இவர் ஸ்ட்ரெயிட்டா அங்கீதா கிட்ட போயிட்டு மரியாதையை சொல்லு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, என் கூட வாழ்றதுல உனக்கு விருப்பம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. விருப்பம் இருக்குது அப்படின்னு சொன்னா என் கூட இரு, இல்ல அப்படின்னு சொன்னா இப்பயே நீ கிளம்பி போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அங்கீதாவுக்கு இந்த சமயம் பயங்கர குழப்பமா இருந்திருக்கு, என்ன பண்றது அப்படின்னு தெரியல. ஃபேமிலி இவர்னு எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இல்ல எனக்கு யாரு கூடயும் போக வேணாம், எனக்கு உங்க கூட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மகேந்திரன் கிட்ட சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட மகேந்திரன் வந்துட்டு இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், நான் நம்பணும் அப்படின்னு சொன்னா நான் சொல்ற எல்லாத்தையுமே நீ பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு அங்கீதாவும் ஓகே சொல்றாங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் தான் மகேந்திரன் வந்துட்டு மனோஜ்குமாரை கொலை பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளான் போடுறாரு. இந்த பிளான் படி நம்ம தான் கடைசியா அவரை கூப்பிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சா நம்ம மாட்டிப்போம் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேக் சிம் ரெடி பண்றாரு. நீ நார்மல் போன்ல இருந்து நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இந்த ஃபேக் சிம் அவர்கிட்ட கொடுத்து நம்ம மாட்டிக்க கூடாது, நம்ம இந்த மாதிரி ரெண்டு பேரும் போன் பேசுறோம் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏற்கனவே அவர் என்னோட கால் ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து பாக்குறாரு, மாட்டிக்க கூடாதுன்னா இந்த ஃபேக் சிம்மை தரேன் அப்படின்னு சொல்லி நீயா போயிட்டு அந்த சிம்மை தந்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இதுபடி அங்கீதா வந்து பாத்தீங்கன்னா மனோஜ்குமார்கிட்ட போயிட்டு அந்த ஃபேக் சிம்மை கொடுத்துட்றாங்க. இன்னொரு ஃபேக் சிம்மை இவங்க யூஸ் பண்றாங்க. இந்த ரெண்டுத்தையுமே வந்துட்டு மகேந்திரன் தான் வாங்கியிருக்காரு, முகமது அப்படின்ற ஒரு பேர்ல. இப்பல இருந்து அங்கீதா வந்து மனோஜ்குமார்கிட்ட என்னென்ன பேசணும் அப்படின்ற எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மகேந்திரன் வந்துட்டு சொல்லி கொடுப்பாரு. மகேந்திரனுக்கு டியூட்டி முடிகிற டேட் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 21, 2025. அதனால அதே நாள்ல கொண்டுறலாம் அப்படின்னு இவர் முடிவு பண்ணியிருக்காரு. அன்னைக்கு வந்துட்டு கரெக்டா அவங்களோட ஒய்ஃபான அங்கீதா கிட்ட சொல்லி இந்த மாதிரி நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், நான் இந்த மாதிரி ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த பாதையில தான் நின்றுட்டு இருக்கிறேன், நீ வந்துரு அப்படின்ற மாதிரி கூப்பிடு அப்படின்ற மாதிரி மகேந்திரன் சொல்லி கொடுத்திருக்காரு. இதுபடிதான் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு அங்கீதாவும் அவரை கூப்பிட்டுருக்காங்க. திடீர்னு நான் உன்னை மிஸ் பண்றேன், ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த இடத்துக்கு நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா மனோஜ் வந்துட்டு உஷாராயிருவான் அப்படின்றதுனால ஏற்கனவே இந்த மாதிரி நான் உன்னை மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி 2 தடவை இவங்க அதே இடத்துக்கு கூப்பிட்டு மீட் பண்ணியிருக்காங்க. இதனால 3வது தடவை வந்துட்டு மனோஜ்குமார் ரொம்பவே தைரியமா வருவார் அப்படின்னு சொல்லி இவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனா மனோஜ்குமார் 3வது தடவை அங்கீதா கால் பண்ண அந்த சமயத்துல இல்ல என்னால இன்னைக்கு வர முடியாது, ரொம்ப டயர்டா இருக்கு, நான் இன்னைக்கு நிறைய வேலை பண்ணிட்டேன், என்னால வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை கேட்ட அங்கீதா வந்துட்டு மகேந்திரனுக்கு கால் பண்ணி இன்னைக்கு மனோஜ்குமார் வரமாட்டாராம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா மகேந்திரகுமாருக்கு அன்னைக்கு தான் டியூட்டி லீவ் முடிஞ்சு வராரு, இதை விட்டா திரும்பி பிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுனால நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே அப்படின்னு தெரியாது, மரியாதையா அவன் அந்த இடத்துக்கு வந்தாகணும் அப்படின்ற மாதிரி அங்கீதா கிட்ட சொல்றாரு. இதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அங்கீதா மறுபடியும் கால் பண்ணி நீ வா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருந்திருக்காங்க. ஆனா மனோஜ்குமார் வந்துட்டு என்னால் வர முடியாது, இது கரெக்ட் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேசியிருக்காரு. ஆனாலும் விடாம மாத்தி அங்கீதா வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு மட்டும் 45 தடவை கால் பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல மனோஜ்குமார் வந்துட்டு நம்மள ரொம்ப மிஸ் பண்றாங்க போல இருக்கு, நம்ம ஒருட்டு போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்து சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்த அங்கீதா வந்துட்டு உடனடியாக மகேந்திரன் கிட்ட சொல்ல மகேந்திரன் வந்துட்டு ஒரு கத்தி ரெடி பண்றான். இந்த கத்தியை ஒளிச்சு வச்சு அந்த ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த ஏரியாவுக்கு போயிட்டு மறைஞ்சு நிற்கிறான். ஆனா மகேந்திரன் வந்துட்டு தனியா போக கிடையாது, அவரோட சில ஃப்ரெண்ட்ஸையும் வந்துட்டு யாருக்கும் தெரியாம அந்த இடத்துக்கு வர வச்சிருக்காரு. நான் அங்கீதாவை பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னா வீட்டுல இருக்கவங்க தப்பா நினைச்சிருவாங்க அப்படின்றதுனால என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்கு, அந்த பர்த்டே பார்ட்டிக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லி இங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாம மனோஜ்குமார் அவரோட பைக் எடுத்துட்டு வெளில வராரு. இப்படி அந்த ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த பாதைக்கு கிளம்பின இவரு மட்டும் போகாம அவரோட ஃப்ரெண்டான ரோஹிட்டையும் அடம்பிடிச்சு நீ வா அப்படின்னு சொல்லி துணை கூட்டு போயிருக்காரு. இது வரைக்கும் வழக்கமா அங்கீதா கூப்பிட்ட அந்த சமயத்தெல்லாம் மனோஜ்குமார் வந்து பாத்தீங்கன்னா தனியா தான் வந்துட்டு இருந்திருக்காரு. ஆனா அன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியல, ரோஹித்தையும் கூட்டிட்டு வந்திருக்காரு. இந்த விஷயத்த மகேந்திரன் வந்துட்டு எதிர்பார்க்கல. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துக்கு வந்து ஸ்டாண்ட போட்டு வண்டியில இறங்கி வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த சமயம் சடனா அவரோட கண்ணுக்கு முன்னாடி போயிட்டு மகேந்திரன் நின்றுருக்காரு. மகேந்திரனை பார்த்த மனோஜ்குமார் வந்துட்டு நீ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதுக்குள்ளேயே வர சரமாரியா கத்தியால குத்திருக்காரு. இப்படி இவரு கத்தியால குத்திட்டு இருந்த சமயம் இவரு கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரோஹித்தோட கையை இறுக்கி பிடிச்சிருக்காங்க. மகேந்திரனுக்கு இருந்த வெறி அத்தனையுமே வந்து பாத்தீங்கன்னா மனோஜ்குமார் மேல இவர் காட்டுறாரு. ஒரு கட்டத்துல மனோஜ்குமார் வந்துட்டு இறந்தும் போறாரு, அதுக்கப்புறமும் விடாம குத்திக்கிட்டே இருந்திருக்காரு. இதை பார்த்துட்டு இருந்த ரோஹித்னால ஒண்ணுமே பண்ண முடியல, அவரோட கை கால் எல்லாத்தையுமே வந்துட்டு பிடிச்சி வச்சிருந்தாங்க. இந்த கொலையை பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் ரோஹித்தையும் வந்துட்டு சரமாரியா இதே மாதிரி குத்தி கொலை பண்ணியிருக்கான். இப்படி இவன் ஆவேசமா மனோஜ் கொலை பண்ணிட்டு இருந்த அந்த சமயம் தான் வந்து பாத்தீங்கன்னா தவறுதல அவனோட விரலை சேர்த்து வெட்டி இருக்கான். இந்த கத்தி குத்தி நடக்கிறதுக்கு முன்னாடி இவங்களுக்குள்ள நடந்த அந்த தள்ளு முள்ளுல இந்த விரல் கட்டானதை வந்துட்டு பெருசா அந்த சமயத்தில் நோட் பண்ணவே இல்லை. ஒரு ஆவேசத்துல இந்த கொலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இவன் அவனோட கை வந்துட்டு வலிக்குதுன்னு பார்த்திருக்கான். ஒரு விரலை வந்துட்டு துண்டா போயிருக்கு. சரி இதை தேடிட்டு இருக்கிறதுக்கு இப்ப நேரம் இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாருமே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்த மாதிரி சில பேர் அந்த ரோட்டு வழியா வந்து இவங்களை பார்த்திருக்காங்க, போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த எல்லா விஷயத்தையுமே இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த கேஸ் வந்துட்டு சால்வ் ஆயிருச்சு. மகேந்திரன் வந்துட்டு பக்காவா
பிளான் பண்றேன், என்னோட போலீஸ் மூலையை நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஃபேக் சிம்லாம் ரெடி பண்ணி நம்ம மாட்டிக்க கூடாது அப்படின்ற மாதிரியான எல்லா விஷயத்தையுமே பண்ணியிருக்காரு. ஆனா இன்னுமே வந்துட்டு அவர் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. எந்த சிம் கார்டை வச்சு நம்ம தப்பிச்சிடலாம், நம்ம மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இவன் நினைச்சிருக்கானோ அதே சிம் கார்டு மூலியமா தான் மாட்டியிருக்கான். இப்ப இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பிரில்லியன்ட், கண்டுபிடிக்கிறது எக்கச்சக்கமான டெக்னிக்ஸ் இருக்கு. இப்போ பர்டிகுலரா இந்த ஒரு கேஸை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வச்சு விரல கண்டுபிடிச்சிருக்காங்க, டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, டவர் சிக்னல்ஸ் செக் பண்ணியிருக்காங்க, கால் ரெக்கார்ட்ஸ் செக் பண்ணியிருக்காங்க, இவர் எந்தெந்த ஏரியாவுக்குலாம் போனாரு, எப்போ வந்தாருன்னு மொத்தமா ட்ராக் பண்ணியிருக்காங்க. கூடவே பளிச்சுன்னு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜஸும் எடுத்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. என்னதான் மகேந்திரன் பக்கம் ஒரு நியாயம் இருந்தாலும் இதை கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கணும். கொலை பண்ற அளவுக்கு போறது அப்படிங்கிறது ரொம்ப தப்பு. அதுவும் இந்த கொலை வந்துட்டு தற்காப்புக்காக ஒன்றும் நடக்க கிடையாது, இது பிளான் பண்ணி செய்யப்பட்ட கொலை. ஸ்டார்டிங்ல ஒரு பண்ண மாதிரி ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சு ஒரு பேசி இருந்திருக்கலாம், கரெக்டான ஆக்ஷன் எடுத்திருக்கலாம். இந்த ஒட்டுமொத்த கேஸ்லுமே வந்துட்டு ஒரு பெரிய தப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிலேஷன்ஷிப்குள்ள வந்துட்டு ட்ரஸ்ட் இல்லாம போனது. அந்த தப்பு இங்க யார் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கீதா. அதாவது நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள உண்மையா இருக்கணும். ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ஒருத்தர் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது, அது ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட விஷயம். அதுக்குன்னு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு ஒருத்தங்க இம்பார்ட்டன்ஸ் தர மாட்டேங்கிறாங்க, அது டாக்ஸிக்கா இருக்கு அப்படின்றதுனால கூட இருக்க சொல்ல. அப்படி உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்ல முடியல, டாக்ஸிக்கா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் அந்த இடத்த விட்டு கிளம்பிருங்க. அப்படி உங்களுக்கு மனோஜ்குமார் தான் பிடிச்சிருக்கு, மகேந்திரனை பிடிக்கல அப்படின்னு சொன்னா ப்ராப்பரா வீட்டில் இருக்கிறவங்க அவர்கிட்ட எல்லாத்திட்டுமே பேசிட்டு அதுக்கான எதிர்ப்புகள் எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டு முறையா டைவர்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க யாரையோ போயிட்டு கல்யாணம் பண்ணுங்க, என்னமோ பண்ணுங்க. இப்போ நான் சொல்லிட்டு இருக்க இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மேரேஜுக்கு மட்டும் கிடையாது, லவ்வுக்குமே பொருந்தும். ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா அதை கட் பண்ணிட்டு கூட அடுத்த ரிலேஷன்ஷிப் போங்க. ஆனா இன்னொருத்தருடைய நம்பிக்கையை சம்பாரிச்சுக்கிட்டு அந்த ரிலேஷன்ஷிப் உள்ள இருந்துட்டு இன்னொருத்தங்க கூட இருக்கிறது வந்துட்டு ரொம்ப பெரிய தப்பு. இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பசங்க பண்ணாலும் தப்பு தான், பொண்ணுங்க பண்ணாலும் தப்பு தான். இருக்கிற ரிலேஷன்ஷிப்புக்கு யாரா இருந்தாலுமே நம்பிக்கையா இருக்கணும். இதுதான் இன்னைக்கு நம்ம பாக்குறது இந்த கேஸ். இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம இந்த கேஸை பத்தி அங்க வச்சு டிஸ்கஸ் பண்ணுவோம்.